முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வழிபடுவதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். காவடின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கா அப்படின்னு சொன்னா காப்பாற்றுதல் அர்த்தம், காத்தல் அர்த்தம். அடின்னு சொன்னா நமக்கு தெரியும், இறைவனினுடைய அந்த திருப்பாதங்களைத்தான் அடின்னு சொல்றோம். இறைவா, நான் உன்னை சரணடைந்து விட்டேன், உன்னுடைய அடியிலே உன்னுடைய திருப்பாதங்களிலே நான் சரணடைகிறேன், என்னை காப்பாற்றுவாயாக என்பதை குறிப்பதுதான் இந்த காவடி என்பது. இந்த முருகப்பெருமானுக்கு இந்த காவடியை எடுக்கிறாளே சார், இதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே தான் இந்த கதை, இடும்பனினுடைய கதையானது நம் கண் முன்னால் வந்து நிற்கிறது. இந்த காவடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அந்த இடும்பன் அப்படிங்கிறவர் தான். யார் இந்த இடும்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகஸ்திய மகரிஷியினுடைய தலைமை சீடன் அப்படின்னு வச்சுக்கலாமே. அகஸ்திய மகரிஷியினுடைய ஒரு மாணக்கன் தான் இந்த இடும்பன் என்பவன். ஒரு முறை அகஸ்திய மகரிஷி என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதற்காகவும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவும் இடும்பனை கூட்டி என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ போய் இந்த 2 மலைகள் இருக்கின்றன, அதாவது சிவகிரி சக்திகிரின்னு 2 மலைகள் இருக்கு, அது 2ஐயும் இங்கே நீ எடுத்துண்டு வருவாயாக அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் வந்து இந்த இடும்பனுக்கு சொல்றாராம். தன்னுடைய ஆசிரியரினுடைய அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு இடும்பனும் என்ன பண்ணுறான், அங்கே போய் அந்த சிவகிரி மற்றும் சக்திகிரி ஆகிய 2 மலைகளையும் தூக்கி கொண்டு அதை ஒரு காவடி மாதிரி வச்சுண்டு, அதாவது இந்த பக்கம் ஒரு மலை இந்த பக்கம் ஒரு மலை, 2ஐயும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு குச்சி மாதிரி, அதாவது இடும்பனுடைய சக்திக்கு முன்னாடி அதை குச்சின்னு நம்ம எடுத்துக்க முடியாது, குச்சியில் எப்படி சார் மலையை சுமக்க முடியும்னா நம்ம விதண்டாவாதம் பேசக்கூடாது, அப்படின்னு நீட்டாக ஒரு ஆயுதம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டான்னு கூட வச்சுப்போமே, ஒரு கோல் மாதிரி ஒன்று வச்சுண்டு அதில் இந்த 2 மலைகளையும் தூக்கி கொண்டு தன்னுடைய தோள்களிலே தூக்கி கொண்டு அப்படியே வந்துட்டு இருக்கானாம் இடும்பன். அப்படி வரும் பொழுது முருகப்பெருமான் என்ன பண்றாரு சொன்னா, திரு ஆவினன்குடியிலே இந்த 2 மலைகளையும் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருவாவினன்குடிக்கு முருகப்பெருமான் வந்து சேர்கிறார். இவன் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இவனுக்கு அந்த ஆவினன்குடி வந்த உடனே எப்படி போகணும்னு வழி தெரியல இடும்பனுக்கு. இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது முருகப்பெருமான் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஒரு அரசனினுடைய வடிவிலே குதிரை மேலே வேகமாக வராராம். குதிரையில் வந்து பார்த்துட்டு, என்னப்பா வழி தெரியாமல் நிற்கிறியா, இங்கே கொஞ்ச நேரம் வச்சுட்டு இந்த மலைகளை 2 பேரும் இவ்வளோ ரொம்ப தூரமாக சுமந்துட்டு வந்துட்டு இருக்கியே, இங்கே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே இளைப்பாருட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பு, உனக்கு வழி தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவரும் என்ன பண்ணார், அந்த மலைகளை அங்கேயே வைத்து விட்டு 2 மலைகளையும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு வச்சுட்டு இளைப்பாரிட்டு திரும்பி அந்த மலையை தூக்கலாம்னு பார்த்தா மலையை தூக்கவே முடியவில்லையாம். இது என்னடா மலையை தூக்க முடியலேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த சிவகிரியின் மேல் கோவணத்தை கட்டி கொண்டு ஒரு சிறுவன் வந்து விளையாடிட்டு இருந்தானா. அந்த இடத்த மலையை விட்டு நான் இறங்க மாட்டேன்னு சொல்லி அவன் பாட்டி விளையாடிட்டே இருந்தானாம். இதை பார்த்த உடனே இடும்பன் சொல்றா, சிறுவா கீழே இறங்கிடு, பையா கீழே இறங்கி போயிடு, நான் மலையை தூக்கிட்டு போகணும்னு சொல்லும் பொழுது, நான் நகர மாட்டேன், இது என்னுடைய மலைன்னு சொல்லி அந்த பையன் வந்து விதண்டாவாதம் பண்ணிட்டு இருந்தானா. வீண் வாதம் பேசினோடனே இவனுக்கு கோவம் வந்து இடும்பன் என்ன பண்றான், அந்த பையனை அடிக்க போகும் பொழுது இடும்பன் மயங்கி கீழே விழுந்து விடுகிறானாம். அந்த நேரத்திலே தான் ஞான திருஷ்டியின் மூலமாக அகஸ்திய பெருமான் அங்கே ஓடி வந்து, இடும்பனுடைய மனைவியும் அந்த இடத்துல வந்துட்டாளாம். வந்து இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த இடும்பனுக்கு தான் காட்சி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடும்பனை எழுப்பி இடும்பனுக்கும் அருளாசியினை செய்து, உன்ன மாதிரி யார் காவடியை தூக்கிட்டு வராளோ அவர்களுக்கு நான் எல்லா விதமான நலன்களையும் செய்வேன்னு சொல்லி, நீயே எனக்கு பாதுகாவலனாக இருன்னு சொல்லி அந்த மலைக்கு கீழேயே இடும்பனுக்கும் இடமளித்தாராம் சுப்பிரமணிய சுவாமி. அங்கேயே தான் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக அந்த நேரத்திலே இருந்திருக்கிறது. ஆக இந்த பழனிமலையினுடைய அந்த கதையை முன்வைத்துத்தான், அதுவும் அந்த இடும்பனினுடைய கதையை முன்வைத்துத்தான் இந்த காவடி தூக்குகின்ற அந்த பழக்கமானது வந்து சேர்ந்தது. அந்த காவடியை எடுத்துக்கொண்டு சுப்பிரமணிய சுவாமியை எவர் ஒருவர் தரிசிக்க வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நான் நலன்களும் புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடும்பனுக்கே வரமளித்தாராம் சுப்பிரமணிய சுவாமி. இதுதான் பக்தர்கள் முருகப்பெருமானுக்காக காவடி எடுத்து வழிபடுவதனுடைய நோக்கம். நான் முதலிலேயே சொன்னது போல், காவடி அப்படின்னு சொன்னா காத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தங்கிறது வந்துடும் இல்லையா. கான்னு சொன்னா காத்தல், இறைவனுடைய அடியிலே எவர் ஒருவர் சரணடைகிறார்களோ
அவர்களை இறைவன் என்றென்றும் காத்து கொண்டிருப்பான் என்பதுதான் அந்த காவடி என்கின்ற வார்த்தைக்கான முழுமையான பொருள். ஆக நாம் அனைவருமே, அதாவது நம்ம இடும்பன மாதிரி மலையத்தான் தூக்கணுங்கிற அவசியமே இல்லையே. நம்மால் என்ன முடியுமோ, இறைவனுடைய அபிஷேக பொருட்களாக இருக்கலாம், அதாவது பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடிலாம் சொல்கிறா இல்லையா, சந்தனத்தை கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதை மலைக்கு எடுத்து செல்லும் பொழுது, அது கூட அந்த காவடிங்கிறது எங்கே தெரியுமா ரொம்ப விசேஷம், அந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமிக்காக அதனை சுமந்து செல்கிறார்கள் அல்லவா, அதுவும் தங்களுடைய தோள்களின் மீது சுமந்து செல்லும் பொழுது இறைவனே நம்முடைய தோள்களிலே வந்து அமர்ந்து கொண்டு நமக்கு அதற்கான சக்தியையும் உடல் பலத்தினையும் தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த காவடி எடுப்பதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.